சகோதரி கனிமொழி அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தான விடியல் பயணத்தை தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஏராளமான புதுமையான திட்டங்களை நாம தான் உருவாக்கணும். அது மக்களுக்கு சரியா சென்றடைதான பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இப்போ நடந்து முடிந்த தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் கூட பெண்களுக்காகத்தான் நிறைய வாக்குறுதிகளை நாம் கொடுத்தோம். குறிப்பாக சொல்லணும்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிற இல்லத்தரசி திட்டம். அது மட்டுமா, உரிமை தொகை உயர்வுன்னு இப்படி நிறைய இருக்கு. ஆனால் இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. சாதாரணமாக சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில் குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தங்கை கனிமொழி சொன்னாங்க, சமீபத்தில் திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதாக இருக்கணும்னு சொன்னார்.